ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டிக் வித் புக். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புக்ஸை பற்றியோ இல்லை என்னென்ன புக்ஸ் படித்தேன் அப்படின்ற பற்றியோ அதை பற்றின ஒரு ரிவ்யூ அப்படிலாம் எதுவுமே கொடுக்க போகிறதில்ல. ஜஸ்ட் நான் ஒரு விஷயம் ரொம்ப நாளாக ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த ஒரு விஷயத்தை தான் ஷேர் பண்ண போகிறேன். ஒரு குட்டி ஸ்டோரி அப்படின்னே வச்சுக்கோங்களேன். வாட் ஐ லேர்ன் ஃப்ரம் புக் அப்படின்றதுலேருந்து ரியல் லைஃபோடு நம்ம புக்கை எவ்வளோ தூரம் கனெக்ட் பண்ணி பார்த்துக்குறோம் அப்படின்றதுக்கு இந்த ஒரு இன்சிடெண்ட் வந்து எனக்கு அது கல்வெட்டில் குளிச்சு வச்சுட்டு பக்கத்துலேயே உட்காந்துக்கணும் அப்படின்னு தோணுன ஒரு விஷயம். ஸோ அதை தான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அந்த புக்ஸ் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ண டைமில் நான் படித்த புக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்கமிஸ்ட் அப்படின்னு சொல்லும் போதே அந்த ஷெப்பர்ட் பாய், அந்த ஆடு மேய்க்கிற பையன் தான் எல்லாத்துக்குமே ஞாபகம் வரும். எனக்கும் அதான் ஞாபகம் வரும். அந்த ஆல்கமிஸ்ட் புக்கிலேருந்து டேக்அவே என்ன எனக்கு அப்படின்னு கேட்டால், எவ்வளோதான் நம்ம கஷ்டப்பட்டாலும் சில விஷயம் நம்ம கையிலே இருந்தாலும் அதை நம்ம கஷ்டப்பட்டு தான் நம்ம கையில் இருக்குன்ற ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கணும். ஈஸியாக எதுவுமே கிடச்சிடாது அப்படின்றதுக்கான ஒரு விஷயம் தான் எனக்கு அதில் அந்த புக்கில் இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இன்னுமே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், ஒரு கேரக்டர் வந்து என் மனசுக்குள்ளே ரொம்ப ஆழமாக நின்றுட்டாங்க. அது எப்படி சொல்கிறேன்னா, ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம். எப்பயுமே அந்த புக்கை பற்றி பேசும்போது அந்த ஒரு ஆடு மேய்க்கிற அந்த பையனை விட இன்னொரு பர்சன் வந்து கூடவே ஒட்டிகிட்டே வந்துட்டே இருந்தார். அவர் பேர் எனக்கு மறந்துடுச்சு, என்ன ஏதுன்னு எல்லாமே மறந்துடுச்சு. ஆனால் வந்து அவர் வந்து ஒரு அந்த என்னமோ ஒரு ஷாப், மிரர் ஷாப்பாக அந்த ஏதோ ஒரு ஷாப் வந்து வச்சுருப்பார் அந்த கடையில். இந்த குட்டி பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டால், அங்கே போய் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணி காசு எல்லாம் சம்பாரிச்சிட்டு அங்கேருந்து அவன் புதையில தேடி போகிறதுக்கான வேலையை பார்த்துட்ருப்பான். ஸோ அந்த ஷாப்பில் இருக்க ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு உள்ளே நின்றுக்கிட்டே இருந்த ஒரு கேரக்டராக இருந்தது. என்ன அப்படின்னு கேட்டால், அந்த ஆல்கெமிஸ்ட் புக்கில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால், அந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டர் ஷாப் வச்சுருப்பார், ஏர்ன் பண்ணிகிட்ருப்பார். அப்போ வேலைக்கு சேர்கிற இந்த சின்ன பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டால், நான் வந்து ஒரு வாழ்க்கையோட லட்சியத்தை தேடி நான் வந்து போயிட்டுருக்கேன். அதுக்காக ஏர்ன் பண்ண மணியெல்லாம் வச்சு நான் போகணுன்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் வாழ்க்கைக்கும் மக்காவுக்கு போகணும் அப்படின்ற ஒரு வாழ்க்கையோட கோல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இருந்தும் நீங்கள் ஏன் இவ்வளோ காசு இருந்தும் நீங்கள் ஏன் மக்காவுக்கு போகல அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்பான். அது கேட்டதுக்கு அந்த கடை ஓனர் என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டால், அந்த பதில் வந்து அந்த டைமில் படிக்கும்போதே நான் கொஞ்சம் ஸ்லோவாக ப்ராசஸ் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணுமோ அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அந்த கடை ஓனர் என்ன சொல்லுவார்னா, என்னோடய வாழ்க்கையில் ஒரே ஒரு அர்த்தமே நான் மக்காவுக்கு போகணும் அப்படின்றது தான். இன்கேஸ் நான் போயிட்டேன்னா அந்த அர்த்தமும் இல்லாமல் போயிடுமே அப்படின்றதுக்காக நான் மக்காவுக்கு போகல அப்படின்னு சொல்கிறார். இது வந்து எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப லேட்டாச்சு. அது ஏதோ சொல்ல வராங்கன்ற ஒரு விஷயம் புரிஞ்சுது. ஆனால் என்ன சொல்ல வராங்க, ஏன் சொல்ல வராங்க, எப்படி சொல்ல வராங்க, என்ன ஃபீல் பண்ணி சொல்ல வராங்கன்னு வந்து இன்டெப்த்தாலாம் எனக்கு அவ்வளோ யோசிக்க வரல. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, இங்கே ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லி சென்ஸ் ஆச்சு. ஸோ என்னாச்சுன்னா, அதை அப்படியே கட் பண்ணா அப்படின்னு சொல்லி ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு இந்த சைடு இது வந்து புக்கில் இருந்து அந்த ஒரு கேரக்டர் என்னை ரொம்ப எப்பயுமே நான் திங்க் பண்ணிகிட்டே இருக்க ஒரு கேரக்டர் ஆல்கெமிஸ்ட் அப்படின்னு சொன்னாலோ, இல்லை ஏதாவது ஒரு பர்சன் வந்து என்கிட்ட அந்த புக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணாலோ, அந்த கேரக்டரை பற்றி பேசாமல் நான் வந்து இந்த மக்காவுக்கு போகணுன்னு நினச்சி போகாமல் இருந்த அந்த கேரக்டரை பற்றி தான் நான் பேசுவேன். ஸோ ரீசெண்டாக என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், எனக்கு வந்து இந்த வாட்டர் லில்லி வளர்க்கணும் அப்படின்னு ஆசை. ஆனால் கடையிலலாம் ரொம்ப விலை அதிகமாக இருக்குது. ஆன்லைன்லேயும் ஓரளவுக்கு விலை அதிகமாக தான் இருக்குது. எனக்கு என்னென்னா, அங்கங்கே இருக்க குளத்துலலாம் நிறைய வாட்டர் லில்லிஸ் இருக்குது. அது சும்மாவே நம்ம போய் பறிச்சுக்கலாம். அதே காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் வந்து எனக்கு காசு கொடுத்து வாங்குகிற மென்டாலிட்டியே இல்லை. அதனால் என் வாட்டர் லில்லிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக என் கனவு, ஆசை, லட்சியம் அப்படின்ற மாதிரி. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், ரீசெண்டாக ஒரு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் வெளியே போயிருந்தப்ப ஒரு குளத்துல நிறைய வாட்டர் லில்லிஸ் இருந்துச்சு. அதுவும் அந்த பர்பிள் ரோஸ் கலரில் வந்து நிறைய பூத்துருந்துச்சு அள்ளி. அதை பார்த்த உடனே சரி, இதை எப்படியாவது பறிச்சுட்டு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சாச்சு. என் கையில் அந்த அல்லி பூவும் இருந்தது. இன்கேஸ் முடிஞ்சால் நான் உங்களுக்கு அந்த கிளிப்பை ஆட் பண்ணுறேன், ஓகேவா? அல்லி பூவும் இருந்தது. நான் கிழங்கு தான், எனக்கு பர்டிகுலராக எனக்கு கிழங்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸடாக இருந்துட்டேன். ஏன்னா அந்த கிழங்கை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து செடி வச்சோம் அப்படின்னா அதுவே தானாக வளர்ந்துடும். எனக்கு பூ மேலே அவ்வளோ க்ரேஸ் கிடையாது. ஆனால் பார்த்தா அழகாக இருக்கும், அட்மையர் பண்ணலாம், வச்சு செம்மையாக இருக்குல்லன்னு ஃபீல் பண்ணலாம். அதை தாண்டி வந்து பூ
மேலே ஆசை கிடையாது. இருந்தாலும் அந்த வீடியோஸில் ரீல்ஸில் எல்லாத்துலேயும் பார்த்து சரி இந்த பூ ஒன்று தான் பறித்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சாச்சு. பறித்து நான் கையில் வச்சுருந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு மேலே அந்த பூவை வச்சு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அது வாடி போச்சு, வறண்டு போச்சு, அப்படியே வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அது வாட என் கண்ணு முன்னாடியே தான் இருக்குது. அது வாட எனக்கு பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு உயிரை கொல்றமே அப்படிலாம் கிடையாது. என்னோடய ஆசை அவ்வளோதானா, ஒரு செடியை பிடுங்கி நான் ஒரு பூ அந்த ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பேன். அதுக்கு மேலே எனக்கு அந்த பூ மேலே ஒரு க்ரேஸுமே கிடையாது. அந்த இடத்துலையே அந்த பூ எப்போ பறிச்சனோ அதோடவே அந்த ஆசையும் சேர்ந்து போயிடுச்சோ, அந்த பூ மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க அட்ராக்ஷனா ஏதோ ஒன்று அதுவும் சேர்ந்து போயிடுச்சோ அப்படின்னு சொல்லி தோணுச்சு. எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. ஏன் வந்து அந்த பூவை பறிச்சதுக்கப்புறம் எனக்கு இப்படி தோணுச்சு அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ தான் வந்து எனக்கு இந்த ஆல்கெமிஸ்டில் இருக்க இந்த கேரக்டர் வந்து என்ட்ரி ஆகுறாரு. ஒருவேளை அந்த பூவை நான் பறிக்காமலே வச்சுருந்தேன்னா கடைசி முடிவு வந்து அந்த பூ மேலே இருக்க க்ரேஸ் எனக்கு அதிகமாகிருக்குமோ, ஒருவேளை கிடச்சதுனால தான் எனக்கு அது மேலே இருக்க க்ரேஸ் கம்மியாகிடுச்சோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து தோணுச்சு. இன்னும் ஈஸியாக சொல்லணுன்னா, எனக்கு சின்ன வயசில் வந்து இந்த லேடி பேர்ட் சைக்கிள் வந்து ஓட்டணும் அப்படின்னு ரொம்ப ஆசை, ஸ்கூலுக்கு போக எல்லாம். ஆனால் நமக்கு என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் சைக்கிள் இருக்கும் இல்லையா, அதை தான் நமக்கு கொடுத்து அனுப்பிச்சி விடுவாங்க. ஸோ அது ஓட்டும் போதெல்லாம் லேடி பேர்டு ஓட்டுற குழந்தைங்கன்ற கூட படிக்கிற பிள்ளைங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும் அந்த சைக்கிள் ஓட்டிகிட்டு போனோம். அது ஒரு கெத்தாக மாதம் அந்த மாதிரி இருக்கும்னு வைங்களேன். இன்றைக்கி முடியும் எனக்கு அது ஒரு ஆசை தான், லேடி பேர்டு ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் அதை அட்டைன் பண்ணி அது நம்ம வாழ்க்கையில் நார்மலான ஒரு விஷயமாவோ இல்லை கிடைக்காமலே போயிடுச்சுனாலோ அது வந்து அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னு சொல்லி வருத்தப்படணுமா அப்படின்னு கேட்டால் சந்தோஷந்தான் படணும். ஏன்னா நம்ம ஆசைப்பட்ட விஷயம் வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம கூடயே வந்து அன்அச்சீவ்டு கோல் அப்படின்ற மாதிரி அச்சீவ் பண்ணப்படாத ஒரு கோலாக நம்ம கூடயே வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை நினச்சி நம்ம சந்தோஷந்தான் படணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை எதுக்கு ஆக்சுவலாக சொல்ல வந்தேன் அப்படின்னா, இது ஒரு புது மீனிங் எனக்கு கொடுத்தது. அந்த புக்கில் படித்ததை என்னால் இந்த இடத்துல என்னோடய ரியல் லைஃப்பில் வச்சு கனெக்ட் பண்ணிக்க முடியுது. இதே மாதிரி புக்ஸ் நிறைய விஷயம் பண்ணும் எல்லாத்துக்குமே. ஆனால் எனக்கும் நிறைய சின்னதாக பண்ணியிருக்கு. ஆனால் ரொம்ப வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக நீ வாழ்க்கையில் நீ வந்து நெகட்டிவாக இருந்தாலுமே அதை நினச்சி சந்தோஷப்படு, உனக்கு எதுவும் கிடைக்கலைனாலுமே அதை நினச்சி சந்தோஷப்படு. அப்போ தான் கிடைக்காத விஷயம் ஒரு கோலை வந்து உன் லைஃப் ஃபுல்லாக உன்னால் கூட்டிகிட்டு போக முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இன்கேஸ் இந்த மாதிரி உங்களுக்கும் சின்ன வயசில் நடக்காத கோல்ஸ் இருக்குது, அதை நினச்சி இன்னைக்கு முடியும் நீங்கள் வருத்தப்பட்டுட்ருக்கீங்க, நடக்காத விஷயங்கள் இருக்குது இன்றைக்கும் அதை நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னா அதை நினச்சி வருத்தப்பட வேணாம். இன்னுமே உங்கள் வாழ்க்கைக்கு அந்த நடக்காமல் போன ஒரு விஷயம் ஒரு அர்த்தத்தை கொடுத்துட்ருக்கு அப்படின்னு நினச்சி நீங்கள் சாட்டிஸ்ஃபை தான் பண்ணிக்கணும் உங்களை. ஏன்னா அந்த ஒரு விஷயம் இன்னும் உங்களை விட்டு போகலை. இன்கேஸ் நான் அப்பயே லேடி பேர்டு எடுத்து ஓட்டியிருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி நான் லேடி பேர்டை பற்றியே பேசியிருக்க மாட்டேன். அன்றைக்கி எனக்கு கிடைக்காதனால தான் இன்றைக்கி அதை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி எல்லார் லைஃப்லேயும் சின்னதாக நிறைய விஷயங்கள் நடக்காமல் இருக்கும். அந்த நடக்காமல் போன எல்லாம் தான் நம்ம வாழ்க்கையோட அர்த்தம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு பர்சனலி. மேபி இது உங்களுக்கு இது பொருந்தாதா அப்படின்ற ஒரு விஷயம் தெரில. ஆனால் எனக்கு ரொம்ப வந்து சாட்டிஸ்ஃபையிங்காக ரொம்ப மீனிங்ஃபுல்லாக எனக்கு இருந்தது. அந்த ஒரு புக்கில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரும் என்னோட பர்சனல் லைஃப்பில் இருந்து கலெக்டிவாக நான் எடுத்து வச்ச ஒரு விஷயமும் எனக்கு பேலன்ஸ் ஆச்சு. ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கும் இதை படித்து தோணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இண்டிவிஜுவல் டிஃபர்ஸ். என்னோடய லைஃப்பில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் வச்சு மட்டும்தான் நான் புக்கில் இருக்க ஒரு கேரக்டரோடு நான் என்னை ரிலேட் பண்ணுவேன். அதே மாதிரி நீங்களும் உங்களோட லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு மட்டும்தான் ஒரு புக்கில் இருக்க கேரக்டரோட நீங்கள் ரிலேட் பண்ணுவீங்க. ஸோ எனக்கு இப்படி தோணுன விஷயம் உங்களுக்கு டோட்டலி வேறு மாதிரி கூட தோணியிருக்கலாம். பிகாஸ் இண்டிவிஜுவல் டிஃபர்ஸ். ஓகே, எனிவே இந்த குட்டி ஸ்டோரி வந்து ரொம்ப நாளாக ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எப்படி எனக்கு ஷேர் பண்ணணும், எப்படி இதை கண்டென்ட் ஆக்கணுன்ற ஒரு விஷயம் தெரில. ஸோ கண்டென்ட் இல்லாத காரணத்தினால் நம்ம வந்து எப்படி இதை வந்து ஒரு வீடியோவாக மேக் பண்ணுறதுன்னு தெரில. ஷார்ட்ஸாக போடலாமா இல்லை எப்படி வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ சரி ஓகே சும்மா பேசி விட்டுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு பேசியாச்சு. எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.